நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் காண இருப்பது சனி வக்கர பயிற்சி பலன். வருகின்ற பரபவ ஆண்டு ஆனி மாதம் 31ஆம் தேதி சனி பகவான் வக்கரம் ஆரம்பித்து கார்த்திகை மாதம் 14ஆம் தேதி சனி பகவான் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். ஆங்கில தேதிப்படி 16/7/2026 அன்று சனி வக்கரம் ஆரம்பித்து 30/11/2026 அன்று சனி வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். பார்த்தீங்கன்னா ஒரு 139 நாட்கள். தற்போது சனி பகவான் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் மாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவானுடைய வக்கர காலம் நவம்ச கட்டத்தில் துலாம் ராசியிலிருந்து கன்னி சிம்மம் வரை 3 ராசிகளை பின்னோக்கி செல்வார். வக்கர காலம் என்பது ஒரு கிரகம் நேர்கதியில் முன்னோக்கி செல்லும். வக்கர காலத்தில் பின்னோக்கி செல்வது, அதாவது இயல்புக்கு மாறான பலன் வக்கர காலம் என்று சொல்லுவாங்க. சனி பகவானுடைய ரகசியங்களை இந்த பதிவில் காணலாம். மனிதன் நீண்டகால வாழ்வுக்கு, மரணத்திற்கு சனி பகவான் காரகன். வறுமை, கலகம், பிணி, பீடை, நோய், அவமரியாதைக்கு சனி பகவானை காரகம் வைக்கிறார். சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஆன்மீக கிரகம், சந்நியாச கிரகம், முறையற்ற காம எண்ணங்களை உண்டாக்கக்கூடிய கிரகம், முறையற்ற காம உணர்வுகளை தூண்டக்கூடிய கிரகம், மனிதனுக்கு கடவுள் பக்தியை உண்டாக்கக்கூடிய கிரகம். ஒருவர் சுய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த பாவகத்தில் நிற்கிறாரோ அந்த பாவகம் சார்ந்து ஜாதகன் கோயிலுக்கு போனால் சனி பகவான் எந்த பாவகத்தில் நிற்கிறாரோ அந்த பாவகம் சார்ந்து அந்த ஜாதகன் கடவுளை பார்த்து வேண்டிக் கொள்வார். உதாரணத்துக்கு ஜென்ம லக்கணத்தில் சனி பகவான் நின்றால் ஜாதகன் தன்னை பற்றி கோயிலுக்கு போனால் வேண்டிக் கொள்வார். திருமணம் நடக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னு தன்னை பற்றி வேண்டிக் கொள்வார். அதே மாதிரி 2வது வீட்டில் சனி பகவான் நின்றால் குடும்பத்தை பற்றி, பணம் பொருளாதார நிலையை பற்றி ஜாதகன் கடவுளிடம் வேண்டிக் கொள்வார். அதே மாதிரி 4வது வீட்டில் சனி பகவான் நின்றால் வீடு நிலம் சொத்து சார்ந்து கடன் பிரச்சனைக்காக அல்லது கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கங்கள் தீரணும் அப்படின்னு சாமியிடம் வேண்டிக் கொள்வார். அதே 8வது வீட்டில் நின்றால் ஜாதகன் உடல் ஆரோக்கியம் சார்ந்து சாமியிடம் கடவுளிடம் வேண்டிக் கொள்வார். இது மாதிரி தான் ஒவ்வொரு பாவகத்திற்கும் சனி பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த பாவகம் சார்ந்து நீங்கள் சாமியிடம் வேண்டிக்குவீங்க. சனி பகவான் மண்ணுக்குள் புதைந்து கிடக்கக்கூடிய பொருட்கள், மண்ணுக்குள் விளையக்கூடிய கிழங்கு வகைகளை குறிக்கக்கூடியவர். சனி பகவான் விஷம், விஷ ஜந்துக்கள், அதாவது கடியெறும்பு, பூரான், தேல், பாம்பு. சுய ஜாதகத்தில் சனி பகவான் 4ஆம் வீட்டோடு, 4ஆம் அதிபதியோடு தொடர்பு கொண்டால் அவங்க இருக்கக்கூடிய வீடு நிலம் சொத்துக்கள் வழியில் பார்த்தீங்கன்னா நிறையா விஷ ஜந்துக்கள் இருக்கும். கடியெறும்பு, தேல், பூரான், பாம்பு. இப்போ 4ஆம் வீட்டோடு சனி பகவான் சம்மந்தப்பட்டால் அவங்களுக்கு விஷம் குடித்து இறப்பவர்கள், விஷ ஜந்துக்களால் கடிபட்டு இறப்பவர்கள் அந்த குடும்பத்தில் உண்டு. சனி பகவான் ஆண் குழந்தை. கோச்சாரத்தில் சனி பகவான் வக்கரம் பெறும்போது பார்த்தீங்கன்னா தம்பதியர்களுக்கு ஆண் குழந்தை அதிகமாக பிறக்கும். சனி பகவான் கோச்சாரத்தில் வக்கரம் பெற்றால் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகமாக இருக்கும். அதே சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகனுடைய குடும்பத்தில் அந்த ஜாதகனுக்கு பிறக்கக்கூடிய ஆண் குழந்தை 2 பேர் இருந்தாலும் 3 பேர் இருந்தாலும் ஆண் குழந்தைகளுடைய வாழ்க்கை ஒரு சிக்கல் பிரச்சனைக்குரியதாக இருக்கும். நல்ல வேலை கிடைக்காது, திருமணம் அமையாது. சுய ஜாதகத்தில் சனி வக்கரம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகனுக்கு பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளுடைய வாழ்க்கை சிக்கலுக்குரியதாக இருக்கும். சனி பகவான் நல்ல நிலையில் இருந்தால் ஜாதகன் நீதி நெறி தவறாமல், பொய் பித்தலாட்டம், கெட்ட எண்ணங்கள், காம எண்ணங்கள் இல்லாமல் ஆன்மீக வழியில் பொது மக்களுக்காக
சேவை மனப்பான்மையுடன் அந்த ஜாதகன் இருப்பார். மகரம் கும்பராசிக்கு சனி பகவான் அதிபதியானவர். பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு சனி பகவான் அதிபதி. சுய ஜாதகத்தில் புனர்பூசம், சுவாதி, அவுட்ட நட்சத்திரத்தில் சனி பகவான் நின்றார் என்றால் அந்த ஜாதகனுடைய வாழ்க்கையில் வேலை சார்ந்த பிரச்சனை, தொழில் சார்ந்த, உத்தியோகம் சார்ந்த பிரச்சனை அந்த ஜாதகனுக்கு வந்துவிடும். ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவானுடைய வக்கர பெயர்ச்சியின் மூலம் ஏற்படும் பலன்கள் விரிவாக தெளிவாக காணலாம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன் காணலாம். தனுசு ராசிக்கு 2வது வீட்டிற்கும் 3வது வீட்டிற்கும் அதிபதியானவர் சனி பகவான். இப்போ பார்த்தீங்கன்னா 4வது வீட்டிலே சுகஸ்தானத்திலே உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். நவாம்ச கட்டத்தில் துலாம் ராசியிலிருந்து கன்னி, சிம்மராசி வரை 3 ராசிகளை பின்னோக்கி கடப்பார். தனுசு ராசி அன்பர்களுக்கு 4வது வீட்டிலே சுகஸ்தானத்திலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வருவது உங்களுக்கு எதிர்வரக்கூடிய 139 நாட்கள் நல்ல யோகத்தை கொடுக்க போகிறது. பண பிரச்சனையை தீர்க்க போகிறது. 2ஆம் இடமும் 3ஆம் இடமும் உங்களுக்கு பலமாகும். 4வது வீட்டிலே சனி பகவான் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது தனுசு ராசி என்பதற்கு பார்த்தீங்கன்னா வீடு, வண்டி, வாகனம், நிலம், சொத்து சார்ந்து உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். 4வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது இயந்திரம், வண்டி, வாகனம், மிஷின் சம்மந்தப்பட்ட பெரிய ஃபேக்ட்ரிலாம் வைத்து தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் பிரச்சனைகள் தீர்ந்து தொழில் நல்லா வளர்ச்சி அடையும். அதே மாதிரியே டிராக்டரு, போர்வெல்லு, இந்த மாதிரி விவசாய உபகரணங்கள், விவசாய தொழில், வண்டி, வாகன, இயந்திரம் பயன்படுத்தி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். 4வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது மண்ணுக்கடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள், விவசாயிகள் பயிர் பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த பயிர் நன்கு அதிக மகசூலை தரும், நல்ல லாபங்கள் பெறலாம். சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது தனுசு ராசி என்பவர்களுக்கு விவசாயம், மண், நிலம் சார்ந்த தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா உழைப்பு கடுமையாக இருந்துச்சு. இப்போ வந்து உழைப்பு குறையும். உழைப்பு குறைவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து வருமானம் அதிகமாக இருக்கும். கோச்சாரத்தில் 4வது வீட்டிலே சனி பகவான் செல்வது அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லுவாங்க. தனுசு ராசி என்பதற்கு 4வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது உங்களுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனியினுடைய தாக்கம் குறையும். அப்போ வந்து சுகக்கேடு நீங்கி சுகம் கிடைக்கும். தனுசு ராசி என்பதற்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். 4வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் வரும்போது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு, வண்டி, வாகனங்கள் சார்ந்து, நிலம், சொத்துக்கள் சார்ந்து தேவையில்லாமல் பக்கத்தில் இருப்பவர்கள், பக்கத்து காட்டுக்காரர்கள் இந்த வாக்கியா, வரப்பு, தடத்து பிரச்சனை இப்படி வந்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதில் வந்து நீங்கள் அர்ஜென்ட் பட்டு கோர்ட்டு கேஸுன்னு நீங்கள் வந்து சட்ட சிக்கலில் போய் மாட்டுவதற்கு வாய்ப்புண்டு. இதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. 4வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. 4வது வீட்டிலே சனி பகவான் செல்லும்போது அடுத்த 139 நாட்கள் பார்த்தீங்கன்னா விஷ ஜந்துக்களால் ஒரு சிலருக்கு விஷக்கடி தொந்தரவுலாம் ஏற்படும். அதாவது தேள், பூரான், பாம்பு. பெரும்பாலும் 4வது வீட்டிலே சனி பகவான் செல்லும்போது விவசாயிகளுக்கு விவசாய நிலத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக கடி எறும்பு, நினச்ச பக்கம்லாம் கடி எறும்பு புத்தா வைக்கும். நீங்கள் வந்து விவசாய வேலைகள் செய்யும்போது காலெல்லாம் கடிக்கும். கோச்சாரத்தில் 4வது வீட்டில் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது சில கெட்ட விஷயங்களும் நடக்கும். அதனால் வந்து விஷ ஜந்துக்களிடம் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. சனி பகவான் வக்கரகதியில் தனுசு ராசிக்கு 6வது வீட்டை 3ஆம் பார்வையால் பார்வை செய்கிறார். இந்த 139 நாட்கள் பெரும்பாலும் வந்து கடன் பிரச்சனையை நீங்கள் வந்து குறைக்கலாம். கடன் இருந்தால் கடனை கொடுக்குற அளவுக்கு உங்களுடைய வருமானம் உயரும். கடனை வந்து நீங்கள் கொடுத்து அடைக்கிறீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து எதிரிகளுடைய பிரச்சனை, சொந்தக்காரர்கள் வழியிலோ, பக்கத்து வீடு பக்கத்து நிலத்துக்காரர்கள் வழியிலோ எதிரிகளுடைய பிரச்சனை கூடுதலாக இருக்கும். 6வது வீட்டை சனி பகவான் 3ஆம் பார்வையால் பார்வை செய்யும்போது அவர் வந்து வக்கரகதியில் இருக்கும்போது வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். அதாவது வீட்டை விட்டு, உள்ளூரை விட்டு, வெளியூரில் தங்கி, வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக நன்றாக இருக்கும். வக்கர சனி பகவானுடைய 7ஆம் பார்வை தனுசு ராசிக்கு 10வது வீட்டின் மேல் விழுகிறது. இப்போ வந்து கன்னி ராசியும், சிம்ம ராசியும், துலாம் ராசியும் வக்கர சனி பகவான் நவம்ச கட்டத்தில் பின்னோக்கி செல்லும்போது தொழில் சார்ந்த பயம், தொழில் சார்ந்த விரயங்கள் தனுசு ராசி என்பதற்கு இந்த காலகட்டம் குறையும். 10வது வீட்டை வக்கர கிரகம் பார்வை செய்யும்போது தனுசு ராசி என்பதற்கு தொழிலில் வந்து முன்னேற்றம் பெறலாம். அதே மாதிரி மாமியார் வழியில் இந்த காலகட்டத்தில் உதவிகள் உண்டு. நிலம், சொத்துக்கள் மனைவி வழியில் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. வக்கர சனி பகவானுடைய 10ஆம் பார்வை தனுசு ராசியின் மேல் விழுகிறது. தனுசு ராசி என்பதற்கு அர்த்தாஷ்டம சனியின் பாதிப்புகள் குறையும். குடும்பமும் சரி, உங்களுக்கு 3ஆம் இடமும் சரி, உங்களுக்கு வந்து இப்போ உதவியாக இருக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த முயற்சிகள் வெற்றியாகும். சனி பகவானுடைய வக்கர காலத்தில் சனி பகவானுடைய 10ஆம் பார்வை தனுசு ராசியின் மேல் விழுகிறது. திருமணமான தம்பதியர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்புண்டு. உங்களுக்கோ உங்கள் பங்காளிகள் வழியிலோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை அதிகமாக பிறக்கும். தனுசு ராசி என்பவர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர காலம் வளர்ச்சியாக இருக்கும். வேலை உத்தியோகம் சார்ந்து இடம் மாற்றம், இடப்பெயர்வு, பதவி உயர்வு இப்படிலாம் எதிர்பார்க்கலாம். தனுசு ராசிக்கு இந்த சனி பகவானுடைய வக்கர காலம் ஒரு 139 நாட்கள் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். பெரும்பாலும் வந்து உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், சுகம் கிடைக்கும். நவ கிரகங்களை அறிவோம் இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.